அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விசேஷ தினங்கள் விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். இன்று சோபகிருது வருஷம் உத்தராயணம் சிசிர ரிது மீனபங்குனி மாதம் 7ஆம் நாள் புதன்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 20 மார்ச் 2023. ஏகாதசி நாளை காலை 5:35 வரைக்கும் இருக்கு. அதன் பின் துவாதசி. பூசம் நட்சத்திரம் இன்று இரவு 1:40 வரைக்கும் இருக்கு. அதன் பின் ஆயில்யம். சித்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். அதிகண்ட நாம யோகம், வணிஜை கரணம். இன்றைக்கு சுக்லபக்ஷ சர்வ ஏகாதசி, முனையடுவார் குரு பூஜை. அகசு நாழிகை 30, தியாஜ்யம் நாழிகை 5:24. இன்றைய சார்த்த திதி பங்குனி மாதம் வளர்பிறை ஏகாதசி. நேத்திரம் 2, ஜீவன் 0. இன்றைய மீனலக்ன இருப்பு நாழிகை 3, வினாழிகை 27. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம். மேஷ ராசியில குரு பகவான், கர்க்கடக ராசியில சந்திரன், கன்னியா ராசியில கேது, கும்பராசியில செவ்வாய் சுக்கிரன் சனி, மீன ராசியில சூரியன் புதன் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்தமட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடந்துருக்கு, தசாநாதனுடைய சாரம் என்ன, ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, யோகம் என்ன, ஷட்பலம் எப்படி அமைஞ்சிருக்கு என்று அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து பலவிதமான நன்மைகளை இன்று நீங்கள் அடைய முடியும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களுக்கான ஒரு நல்ல நாள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் மாறும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம், இது எல்லாமே காணப்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே தைரியமா தன்னம்பிக்கையா எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால செய்ய முடியும். அதாவது ஒரு கடினமான காரியத்தை நீங்க பார்க்குற பார்வையே ஒரு நல்ல மாற்றத்தை நிச்சயமான முறையில கொடுக்கும். எந்த விஷயத்திலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகும். முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். பரம்பரை சொத்துக்கள் சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து சேரும். பொதுவாக இன்றைய நாளை எடுத்தோம்னா, கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலங்கள் உண்டாகும். தேக்க நிலை அனைத்தும் விலகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்து வெளிவர முடியும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. மிதுனராசி அன்பர்கள் சொல்வாக்கு செல்வாக்கு உண்டாகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை நீங்க பெறுவீர்கள். மிகப்பெரிய முன்னேற்ற பாதையில் நீங்கள் இன்று செல்வீர்கள். அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்களை பெறக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். தொட்டதெல்லாம் புலங்கும். புனர்பூசம்
நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார ராசிநாதன் சந்திர பகவான் ராசியிலேயே சம்பந்தம் பெறுகிறார். பல வகையிலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எல்லா காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். குழப்பங்கள் இல்லாமல் தெளிவாக எந்த ஒரு விஷயத்திலும் உங்களால் முடிவெடுக்க முடியும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும். குழப்பங்கள் அனைத்தும் விலகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே சுபகரைய செலவுகள் ஏற்படும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதம் நீங்க பெறுவீர்கள். பல வகையிலும் நல்ல யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாறுபாடுகள் வந்து சேரும். அனைத்து விதத்திலும் நன்மைகளை பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் ஆகியவை இன்று காணப்படும். பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த சுணக்க நிலை விலகும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். வீடு மண்மனை வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கும். குலதெய்வத்தின் அனுகிரகம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கப் பெறுவீர்கள். பல வகையிலும் நன்மைகள் ஏற்படும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதம் நீங்க பெறுவீர்கள். எல்லா காரியங்களிலும் தெளிவான முடிவு உங்களால் இன்றைக்கு எடுக்க முடியும். அது மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு ஆதரவு உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளிலே மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் கவலை ஆகியவை விலகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த முயற்சிகள் குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. துளாராசி அன்பர்களுக்கு கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. முக்கியமாக தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் இன்று உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலகும். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மனதிற்குள் இருந்து வந்த கவலை குழப்பம் ஆகியவை விலகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்களை பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே திரிகோணம் ரொம்ப பலமா அற்புதமா நமக்கு அமைஞ்சிருக்கு. தடைபட்டிருந்த காரியங்கள்லாம் மீண்டும் இன்று தொடங்கும். நல்லபடியா செய்து முடிப்பீர்கள். பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகும். முயற்சிகளில் ஒரு சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாறுபாடுகளை நீங்கள் பெற முடியும். தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும்.
விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. தனுராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே சந்திராஷ்டமம் போயிருக்கு. பயணங்கள் போகும்போது இல்லை வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் உங்கள் பொருட்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இன்னைக்கு அது மாதிரி சகோதர சகோதரிகள்கிட்ட பேசும்போதெல்லாம், வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்தில் இதெல்லாம் கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கணும். தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணிச்சுமை காணப்படும். கொஞ்சம் கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வார்த்தைகளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளிடம் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் வந்து சேரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாகனங்கள் பயன்படுத்தும் போது கவனம் தேவை. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தம். தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். திருமணம் சம்பந்தமான விஷயங்கள், சுபகாரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் அனைத்திலும் அனுகூலங்களை பெறக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள். தேக்க நிலை அனைத்தும் மாறும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். எல்லா காரியங்களுமே உங்கள் மனதிற்கு ஏற்ற மாதிரி நல்லபடியாக நடக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலங்கள் உண்டாகும். பெண்களால் அனுகூலம் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ஷஷ்டாஷ்டகத்துல பயணம். எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு முடிவெடுக்க வேண்டியது அவசியம். அதே வேளையில உடல் நலத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து வெளியில வர முடியும். குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். எல்லா காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள், சிக்கல்கள் நீங்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் துலங்கும். குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதத்தை இன்று நீங்கள் பெறுவீர்கள். பல வகையிலும் நன்மைகளை பெறக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாறுபாடுகள் வந்து சேரும். சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும். குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மேன்மை, கீர்த்தி உண்டாகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பல வழிகளிலும் நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள். எந்த ஒரு புது விஷயமானாலும் இன்னைக்கு தொடங்குங்க, சக்சஸ் ஆகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளைய ராசி பலாபல் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம். உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை ஜோதிடம் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருக்குது என்றாலோ, இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை உங்களுடைய திருக்கோவில்களுக்கு தேவ பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருந்தாலோ இல்லை நாட் ரீச்சபிளில் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், அல்லது இமெயிலில் ஒரு ரிப்ளை பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் உங்களை திருப்பி காண்டாக்ட் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.